ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறீங்கன்னா, நம்ம வீட்டில் காலை உணவு என்னன்னு பார்க்க போகிறோம். நான் இப்போ தான் ஜிம்முக்கு போயிட்டு வந்தேன். அதனால் மார்னிங் விலாக் எடுக்க முடியல. ஸோ இன்றைக்கி காலையில் என்ன சாப்பாடு அப்படிங்கிறத காட்ட போகிறோம். வீட்டில் அப்பா இருக்காங்க, அம்மா எல்லாருமே வீட்டில் தான் இருக்கோம் இன்றைக்கி. இனிமேல் தான் அவங்க அங்கே வேலைக்குள்ளே போகணும். அப்பா அவர் எப்போதும் போல் வேலைக்கு போயிட்டு காலை ஷிஃப்ட் முடிச்சுட்டு வந்திருக்காரு. இப்போ நாங்கள் இனிமேல் சாப்பிட்டுட்டு தான் அடுத்தடுத்த வேலைக்கு போகணும். இன்றைக்கி காலையில் நம்ம வீட்டில் என்ன சாப்பாடுங்கிறத தான் பார்க்க போகிறீங்க. வாங்க உள்ளே போயிட்டு காட்டுறேன். நான் தலைவரே நேற்று வீடியோவில் வரல, இன்றைக்கி வந்திருக்கேன். ஆமாம், நேற்றுக்கு வர முடியாமல் போச்சு. இன்றைக்கி வீடியோவில் வந்துருங்க மக்களே. இன்றைக்கி காலை வேலையை முடித்தாச்சு. சாணி அள்ளிட்டு பால் கறந்து போட்டு நம்ம களை வெட்டுற மிஷின் கொல்லையில் கிடந்தது, அதை போய் எடுத்தாந்து வச்சுட்டு ஏன் எடுத்துகிட்டு வந்துட்டேன். அங்கே யாருக்கும் உழவு இல்லையா? இருக்குது, நம்ம கொல்லை ஓட்டணும். அதனால் இப்போ குட்டி பாப்பாளுக்கு தடுப்பூசி போட போகணும். அதை போய் ஊசி போட்டு கொண்டாந்து விட்டுட்டு அதுக்கு பிறகு தான் சாயந்தரம் தான் ஓட்டணும் வெயில் தாந்து. இப்போ காலை உணவு சாப்பிட போகிறேன். காலை உணவு பழையது இருக்குது, சாப்பிட்றியா இல்லை சுடுசோறு? இன்றைக்கி சுடுசோறு சாப்பிட்லான் இருக்கேன், வெளியில் போகிறதுனால. அப்படி இல்லை, இந்த வெயில் நேரத்தில் தண்ணி கொஞ்சம் ஒத்துக்கலை, கொஞ்சம் நீர் கொண்ட மாதிரி இருக்குது. அதனால் சுடுசோறு சாப்பிட்லாம், பழையதை நிப்பாட்டுவோம் அப்படின்னு. சாப்பிட்லாமாம்மா? சாப்பிட்லாம். என்ன சாப்பாடு? சாப்பாடு தான். காலையில் இருந்துச்சேன், காலை வேலையை பார்த்துட்டு சமைச்சு சாப்பாடு போட்டு வச்சுருக்கேன். தட்டில் காய் போட்டு குழம்பு வச்சுருக்கேன். வெண்டைக்காய், பீன்ஸு, அவரைக்காய் அது போட்டு அதில் ஒன்று போட்டு வச்சுருக்கேன். பாவக்காய் வறுத்து வச்சுருக்கேன். இது தயிர் பழையது இருக்கு. என்ன உனக்கு வேணும்? சாப்பிட்லாம்ல. சாப்பாட்டுலேயே உட்காந்துட்டிய நீ? உட்காரல, மணி 10 ஆகுது. குழம்ப காட்டு. எல்லா காயிலையும் போட்டு வச்சிருக்க அம்மா. எல்லாம் ஒன்று மிச்சம் வந்துருக்க மாட்டேங்குது. வெண்டைக்காய் இருக்கு, கேரட்டு, பீன்ஸு, அவரைக்காய், மொத்தம் 4-5 காய். எனக்கு சோறு போடுமா? அப்புறம் புதிய உடம்பு சத்து வேணும்னா எல்லா காயும் போட்டு தான் வைக்கணும். இன்னும் போடு. குழம்பு உங்கள் பாரி போட்டு சொல்லுங்கள். தண்ணியை மல்லான்னு பார்க்குறேன், உனக்கு கா அதிகம் முடியாது. ரசமா உப்பு போதும். உப்பு எப்படி பார்த்துட்டு ஏப்பா எப்போ பார்த்தாலும் பட்டும் படாமல் சாப்பிட்ற? போதும், அவ்வளோதான். நமக்கு இந்த உரப்பு கொஞ்சம் தாங்க மாட்டாங்க, அதனால். இன்னும் கோழி உனக்கு முட்டை போட்டிருக்கு. முட்டை நீ திம்பியா? திங்க மாட்டேன், தட்டிலே வச்சுருப்பேன். சாப்பிட்டு போகிறப்ப கை கழுவி ஊற்றி விடுவோம். நான் என்கிட்ட விட முட்டை நீ தின்ன வயசானவங்களும் திங்க விடாத முட்டை, சத்து வந்துடும். அவன் கிளம்பி ஊருக்கு பாப்பாவுக்கு, குட்டி பாப்பாவுக்கு ஊசி போட போகணுமா, அதனால நெத்திக்கும் கிளம்பிட்டோம் காலையில. இங்கடா ட்ரெஸ் காட்டு. ட்ரெஸ் எப்படி இருக்கு? இது யாரு எடுத்தாப்பா சட்டை? மாமா. தாத்தா போ அடிச்சு போடுவானாங்க. தலைக்கு எண்ணெய் வச்சு சீவிட்டு சாப்பிட்றியா? முட்டை எடுத்துக்க, தாத்தா முட்டையா இருக்கு உனக்கு, அங்க இருக்கு, நீ அதை சாப்பிடுப்பா. உனக்கு இருக்கு அங்க இல்லையா? சரி, அவன் முட்டை கூட முட்டையா, ஒரு முட்டை எனக்கு அப்புறமேல் சாப்பிடு. நீ வாங்கிப்பா. நீ அந்த முட்டையை வாங்கி உக்காரு, கீழே உக்காரு, இங்க உக்காரு. சோறு சோறு வேணுமா? முட்டை முட்டை எப்படிங்கன்னா எப்படி அடிச்சு சாப்பிடு. நித்திக்கு சோறுலாம் அதிகமாக சாப்பிட மாட்டான். முட்டை, ஃப்ரூட்ஸ், ஆப்பிள், ஆரஞ்சு எது கொடுத்தாலும் காலி பண்ணிடுவான். சோறு கம்மியாக தான் சாப்பிடுவோம். உனக்கு இட்லி வேணுமா பூரி வேணுமா? பூரி பூரி
மாமா கீழே அது மஞ்சள் கருவா மஞ்சள் கரு கொடுத்துரு, தாத்தாட்ட கொடுத்துரு சாப்பிட்ருவாரு. இருக்கும். சூப்பர். எங்க முட்டை காணோம்? முட்டை எங்கப்பா? எங்க போச்சு? ஊருக்கு போச்சு. உள்ள போயிட்டு உள்ள போய் உள்ள போயிட்டா வாய்க்குள்ள? பொறுமையா தின்ன கொஞ்சமா. என்ன ஊருக்குப்பா ஊசி போட போறீங்க? அந்த ஊருக்கு வாழை வாழைக்குடிக்கே தானே. நீ தூக்கி அப்பா ஊருக்கு போறியா? அப்பா வீட்டுக்கு போறியா? யாரு? சரி சரி. பாப்பாவுக்கு ஊசி போட போறோம். ஊசி எப்படி டாக்டர் போடுவாரு? எனக்கு போட ஊசி எப்படி போடுவாரு? டச்சுடா. முட்டை தின்ன பிறகு என்ன பாப்பா இதுல உனக்கு போட்டிருக்க? நெய் இல்லையா? சாப்பிடு. காரம் சாப்பிட மாட்டோம் நம்ம ஆளு. அப்பா முட்டையே திங்கல, அவன்கிட்ட கொடுத்துட்டாரு. மஞ்சள் கரு எனக்கு. மஞ்சள் கரு உனக்கு, வெள்ளை கரு அவன்கிட்ட. நெத்திய குழம்பு போறோம் மாமாவுக்கு. நல்லா போட. போதும் போதும். இன்னும் போடுப்பா. காய் போடு. காய் காய். ஓகே சூப்பர். போதும் போதும். என்னது ஏன் போதும்? கொஞ்ச நாள் தின்னு. ஒண்ணுங்க நீ நெத்தி முடிக்கல. அடுத்த ரெண்டு மோர்ல இறங்கிட்டேன். உப்பு போட. மோர்ல இறங்கிட்டேன். எது பிடிக்குதா அதை சாப்பிட வேண்டியதான். ஏன் இதில் இறங்கிட்டா அதில் இறங்கிட்டோம். அப்பா எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சிட்டோம். அம்மா வந்து எல்லாருக்கும் சாப்பாடு போட்டு முடிச்சுட்டு கடைசியாக உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இன்னைக்கு கொள்ளைக்கு போகலாமாம்மா? எனக்கு என்ன போன் தான் வேலையெல்லாம் பார்த்துட்டு எல்லாம் பார்த்து வெயில் வாட்டம் புல் வர மாதிரி இருக்கும். என்னது வேலைலாம் பார்த்துட்டு லேட்டாக போங்க. குளிர் மாதிரி இருக்கான். வெயிலில் போகிறேங்க. வெயிலில் போனால் 1 மணி நேரம் தான் வந்துடுறது. அது காலைல போயிட்டு வெயில் கூட்டு வருது. நம்ம போகிறதே வெயிலுக்கு தான். மதியம் என்ன சாப்பிடணுமா? மத்தியம் இப்போ காலைல மத்தியானம் சாப்பிட்றது இல்லையா? மத்தியானம் சாப்பாடு கேட்குறியே. இப்போ சாப்பிட்டது என்ன வேலை செஞ்சுட்டு அதுக்குள்ளே மத்தியானம் சாப்பாடு போகிறேன். வேலை செஞ்சால் தான் மதியானம் சாப்பாடு. சாப்பிட்டு அந்தாண்ட ஏந்திரிக்கவே இல்லை. தட்டு அவத்தியாக இருக்குது. அதுக்குள்ளே மத்தியானம் சாப்பாடு என்ன நான் கேட்குறேன். இதில் மிச்சம் இருந்தால் திங்கணும். ஊருக்கு பாருல ஏதாவது வாங்கி தட்டியா? பிரியாணி வாங்கிட்டு வரேன். என்னதுப்பா? முட்டாயா? யார் வாங்கி விட்டா? யார் வாங்கி விட்டா? இது உன கொள்ளைக்கு போகும்போது எப்படி இருந்தா சொன்னா? இன்னைக்கு காலைல என்ன சொன்ன தாத்தாரு? பார்த்து போனியே. எப்படி தாத்தா என்ன சொன்ன? பார்த்து போனானே. பஸ் வந்துட்டாண்டா, ஸ்கூல் பஸ். அப்ப அதுதான் சொல்லிருக்கான், தாத்தா பார்த்து போ அப்படின்னு இருக்கான். இது பேச்சு தான். மாமா சொல்லு, மாமா பார்த்து போன்னு. மாமா மாமா ஏன்னா இந்த மாதிரி தான் போயிட்டே இருக்கான்ல. பார்த்து போங்க. ஊருக்கு போறியா? நித்திக்க இங்க பாரு. உன் பாப்பா எங்க? குட்டி பாப்பா இங்க இருக்க. இங்க ஒரு அண்ணனை பாக்குதுடா. உன்ன பாப்பான்னு கூப்பிடு. பாப்பா பான்னு. ஊசி போட போவோம் பான்னு. ஐயோ ஐயோ பாக்குது பாரு. கிளம்பிட்டாங்க குட்டி பாப்பா ஊசி போட. சிரிக்க சொல்லு பாப்பாவை. சிக்கி சிக்கி விளையாடு. பாப்பா கிட்ட விளையாடு. யார் பாப்பா? இங்க பாரு. இது யாரு பாப்பா? யாரு பாப்பா? யாரு பாப்பா?
ஆமா பாப்பாவா? அப்பா நீ போட்டியா? வெயில் ஓவர் அடிக்குதுடா. வண்டியில் கைப்புள்ளி அழைச்சிட்டு போகிறது இல்லை, நீ காரில் அழைச்சிட்டு போ. நான் போகணுமா? ஆ, அப்போ மாடு நான் ஓட்டு போகிறேன். நான் ஓட்டு போய் மேட்ச்சு நேரில் கட்டி போட்டு வரேன். அப்புறம் அந்தியில் போனால் நீ சேர்த்த ஓட்டுடலாம். நீ அழைச்சிட்டு போ நேரத்தில். சரி. கேரளாம் திறந்து வச்சுட்டு எடுத்துட்டு போ. கார் எடுக்கணும், பாலில் போய் தர. அதுக்கு தான் சொல்ல வேண்டியது. காருன்னா சொல்ல தேவையில்ல, தலைவன் இறங்கி வேலை செய்வான். அவுக்குறான் பாருங்க, படல தொடறான்னு போதும். இப்படி இப்படி இப்படி. சூப்பர். பொறுமை 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 சாமி. ஏய் நல்லா தூக்கிடு. இதே சாவி இல்ல, சாவி எடுத்துட்டு வந்து. காரு ஓரளவு கிளீனிங்கா தான் இருக்கு. லைட்டா துண்டை வச்சு மேலாவ கண்ணாடியை மட்டும் தொடச்சோம்னா வேலை முடிச்சு. கால வெயில் அதிகமாக இருக்கிறதுனால குட்டி பாப்பா பைக்கில் எடுத்துகிட்டு போவேண்ணா அப்படின்ட்டு அப்பா காரில் கொண்டு போக சொல்கிறாங்க. அதனால் கார்லாம் இங்கே இருந்த காரை எடுத்து வெளியில் விட்டுட்டு பாப்பாவை அழைச்சிட்டு போக போகிறோம். பாப்பா ஊர்லேயே தான், அங்கே கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து போடுறாங்களாம். அங்கே அழைச்சிட்டு போயிட்டு விட்டா அவங்களே போட்டிருப்பாங்க. போகலாமாம்மா? நித்திக்கு நீ வரியா? எதில் போன? கார் எப்படி ஓட்டணும்? நீ ஓட்டியாட்டு வந்து கிளம்பிட்டோம். ஒரு இங்கேருந்து ஒரு 6-5 கிலோமீட்டர் தான் வரும் பாப்பா ஊர். அங்கே போயிட்டு ஊசி போட்டு அழைச்சிட்டு வர வேண்டியதான். வெயில் இல்லைன்னா அப்பாவே அழைச்சிட்டு போவாங்க. வெயிலாக இருக்குது, நமக்கே தாங்க முடியல, குட்டி பாப்பெல்லாம் பாவம் இல்லையா. இந்த வரேன் தரத்துறேன். இந்த அம்மா வேற சொல்லு. பார்த்து பிடிச்சிக்க. எல்லாரும் போவோம். ஆயாவா? ஆயாவான்னு ஆயாவை கூப்பிடுறோம். காருக்குள்ள எவ்வளவு புதியா கிடைக்கும். முன்னாடியே திறந்துக்க கொஞ்ச நேரத்துக்கு. நித்திக்கு யார் கார் ஓட்டுறத? யார் கார் ஓட்டுறத? தாத்தாவா மாமாவா? ஓட்டா எங்க வந்து உட்காரணும்? சரி நான் வரேன். நித்திக்கு போமா? நித்திக்கு வந்து அவங்க அப்பா வீட்டுக்கு போறான். அப்படியே பாப்பாவுக்கு ஊசி போட்டுட்டு வர போறோம். சாவி வச்சிருக்கியா அப்பா? வீட்டு சாவியே? சரி பண்ண கிளம்பலாம். பாப்பாவும் குட்டி பாப்பாவும் ஊசி போடுறதுக்காக இறங்கி உள்ளே போயிருக்காங்க. அங்கன்வாடி மையத்தில் தான், நித்விக்கோட ஊரில் இருக்கிற அங்கன்வாடி மையத்தில் தான் ஊசி போடுறாங்க. அவங்க ஊசி போட்டு வர வரையும் நான் காரை அப்படியே திருப்பி வைக்கணும். ஊசி போட்டு வந்தாங்கன்னா நித்விக்கு வீடு வந்து அங்கேயே இருக்குது. போகிறப்ப போகிறனா போகலாம், இல்லைனா நேராக வீட்டுக்கே நம்ம வீட்டுக்கே போயிடலாங்க. அவங்க ஊசி போட்டு வர வரையும் நம்ம காரை திருப்பி வைக்கணும். ஸோ காரை திருப்பி வச்சுட்டு வீடியோ கன்டினியூ பண்ணுறோம். பாப்பாவும் ஊசிலாம் போட்டுட்டு வரட்டுங்க. நாம் இந்த ஸ்கூலுக்கு வந்த பாதை பார்த்திங்கன்னா ரொம்ப குறுகலான பாதைங்க. இதில் வந்து தான் அப்படியே இருக்கும். இங்கேயும் ரோடை வந்து பாருங்களேன், ஒரே ரோடு தான், சுற்றியெல்லாம் வேலிக்கரை. கொஞ்சம் திருப்புறது கஷ்டம்தான். ரிவர்ஸ்லேயே விடாமல் இந்த இடத்துல திருப்பிக்கலான்னு இருக்கேன். காரை இப்படி வந்து இப்படி திருப்பி இப்படி ஸ்வைட்டிட்டு போய் மரத்துக்கு அடியில் நிறுத்திடலான்னு பார்க்குறேன். வாங்க போகலாம். வெயில் என்னென்னா ஹீட் ஆகுது ரொம்ப. காரை எடுத்து திருப்பி அங்கே விட்டுட்டாங்க மரத்துக்கு அடியில், சொன்ன மாதிரியே. சரி உனக்கு ஊசி போடுமா? உனக்கு ஒரு ஊசி வேணாமா? இங்கே சின்னதாக ஒரு ஊசி போடுவோம். வேணா? யாருக்கு ஊசி போடணும்? சரி பாப்பாக்கு. பாய் பா பா. ஊசிலாம் போட்டாச்சு, கிளம்பிட்டோம். தூக்கி வா, வெயிலாக இருக்குது. உண்மையிலே பைக்கில் வந்திருந்தால் ரொம்ப கஷ்டங்க. நல்ல வேலை வந்து பார்த்தீங்கன்னா காரில் வந்துட்டோம். பைக்கில் வந்தால் அடிக்கிற வெயிலுக்கு நமக்கே பண்ண முடியுது. இவன் டோரை திறந்துருக்கான், அந்த சொன்னல அதான் என்னோட திறந்துருக்கேன்னு பார்த்தேன். காரில் வரப்பே டோரை ஓப்பன் பண்ணுங்க. பேபி லாக் போட்டு ரொம்ப
திறக்காத அளவு பார்த்தியா இருப்பாப்பா, திறக்கக்கூடாதுண்ணா. ஏறுங்க ஏறுங்க. ஸோ மக்களே, பாப்பா என்ன நேராக ஊருக்கு போகலாம்ல? இங்கே உங்கள் வீட்டுக்கு வேணாமே? எத்திக்கு அப்பா வீட்டுக்கு? அப்பா வீட்டுக்கு வேணாமே? அப்பா இல்லையா? ஸோ வந்துட்டு இப்போ அப்பா வீட்டுக்கெல்லாம் நாங்கள் போகல, நேராக நம்ம ஊருக்கே போகிறோங்க. தண்ணி கேட்குறோம். நின்றுட்டு அதியா வரப்பையும் இப்படியே பிடிச்சிட்டு தாங்க வரோம். சீட்டில் உட்காராம. தண்ணி வேணுமா? ஆ, எங்கே இருக்குது தண்ணி? தர பாபா, அதை திறந்து விடு குடிக்கிறதுக்கு. மக்களே, காலை வெயிலே இவ்வளோ வருது. ஆனால் நேற்று அடித்த வெயிலுக்கு மழை வரும்னு பார்த்தோம், நேற்றையும் வரல. இன்றைக்கும் நல்ல வெயில் கொளுத்துது, ஆனால் மழை தான் வர மாட்டுது தொடர்ந்து. ஆனால் ஒரு 10 நாள் போல் நல்ல மழை நம்ம ஊரில். இப்போ தான் 2-3 நாளாக நல்ல வெயில் அடிக்குது. தண்ணி விடுவப்போ. மூடிங்க, சீட்டில் போடு. சீட் பெல்ட்லாம் போட்டாச்சு. நித்திக்க ஜன்னல் வழியெல்லாம் தாண்டக்கூடாதுன்னா இங்கே நின்றுக்க. சரி மக்களே, கிளம்புறோம் ஊருக்கு. நல்லபடியாக போய் சேரணும். நித்திக்கு ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா கும்பாபிஷேகம் வரப்போகுது. இந்த கோயில் தான் கும்பாபிஷேகம் போட போகிறாங்க. அதுக்கான வேலையெல்லாம் ஆயிட்டுருக்கியாப்பா? எங்கேயும் லைட்டு கட்டி உங்கள் கோயில் தான், உங்கள் கோயில் தான். ரேடியா கீடியான்னு எல்லாம் ஆர்ப்பாட்டமாக ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. சத்தம் கூடாம அவன் தான் கதை சத்தணுமா? விடு விடு சத்து. அப்பா வீட்டுக்கு வந்தாச்சு. நித்திக் பாய். வரியா வரியா? எங்கே வர? நான் போய் காரை எடுத்துகிட்டு வந்து இங்கே தான் நிறுத்தப்பேன். உள்ளே போ. ஸோ மக்களே, உள்ளே நிறுத்த வேணாம், வெயிலாக இருக்குது. ஸோ நம்ம வீட்டுக்கு ஆப்போசிட்டில் மாமா ஒருத்தங்க இடம் இருக்கும் இல்லையா, இப்போ தான் அங்கே நிறுத்துவேன். அங்கே தான் கொண்டு போயிட்டு மரத்துக்கு அடியில் நிழலில் நிறுத்த போகிறேன் காரை. போயிட்டு திருப்பிட்டு வரணும். போயிட்டு வந்தாச்சு. வண்டி நல்லா மரத்துக்கு அடியில் பார்க் பண்ணியாச்சு. ஈவினிங்காக எடுத்து உள்ளே விட்டுக்க வேண்டியதான். இப்போ வேணா நல்ல வெயில் அடிக்குது. வெயிலே நிறுத்தியிருந்தா கலர் ஃபேட் ஆகும் அப்படிங்கிறாங்க. அதனால் மரத்துக்கு அடியில் கொண்டு போய் நிறுத்தியாச்சுங்க. வீட்டுக்கு வந்தாச்சு. அம்மாவெல்லாம் காணோம், போய் பார்க்கலாம் வாங்க. அம்மா வந்து பார்த்தீங்கன்னா நேற்று மாரியே வயலுக்கு களை வெட்ட போயிட்டாங்க. அப்பா மாடு பிடிச்சிட்டு போயிருக்காங்க. நான் கூட வீட்டில் இருப்பாங்கன்ட்டு வந்து பார்த்தேன், காணோம், களை வெட்ட போயிட்டாங்க. ஸோ இன்றைக்கி என்ன எவ்வளோ தான் மக்களே, காலை வேலை 12 மணி ஆகப்போகுது. பாப்பா அழைச்சிட்டு போய் ஊசி போட்டு வந்தது ஒரு வேலை முடிஞ்சுது. அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம். அது வரையும் தொடர்ந்து பாருங்கள். இன்றைக்கி காலை சாப்பாடு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். நித்திவிக்கே பா. எங்கே போயிட்டு வந்தோம்? எங்கே போயிட்டு வந்தோம் சொல்லு. எதுக்கு ஊருக்கு போனோம்? பாப்பாக்கா? சரி, பாய் சொல்லு. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நண்பர்களே. பாய்.